ஹே கைஸ்! 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இவன் இன்னும் ஒர்த்தா இல்லையா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஒரு நல்ல பவர் பேங்க் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவ மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஹேலோ கைஸ்! இது 100 டேஸ் 100 வீடியோ சேலஞ்சுல நான் தினேஷ். இது ஜேடி உலகம். கைஸ் இவன் யாருன்னா எம்ஐல 20,000 மில்லியன் பேட்டரி கொண்ட பவர் பேங்க் தான் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் கைஸ். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் சார்ஜ் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா அது பேட்டரி பேக்கப் வந்து இருக்க அப்படியே கொஞ்சம் குறையிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 4 வருஷம் இருக்கு இல்லையா? மத்தபடி யூசேஜ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்கும் இவன் வந்து சப்போர்ட் பண்றான். ஏன்னா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா, மத்த பவர் பேங்க்லாம் நெறைய வந்து நான் போட்டு பார்த்துட்டேன். அதுக்கெல்லாம் வந்து சார்ஜே ஏறாது. இவன் வந்து அதுக்கும் சப்போர்ட் பண்றான். அடுத்த பாசிட்டிவ்னு சொல்லணும்னா, இது வந்து 18 வாட்ஸ் அது. 18 வாட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாவே கொஞ்சம் சீக்கிரமாவே ஏறும் மொபைலுக்கு. இப்போ வரது பார்த்தீங்கன்னா, 33 வாட்ஸ் மாத்திட்டாங்க. 33 வாட்ஸ்ல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் குடுத்துட்டாங்க. அடுத்த விஷயம் பார்க்க போனோம்னா, இப்போ ஒரு ட்ரிப்புக்கோ இல்ல வெளிய எங்கேயோ ஊருக்கு நம்ம போறோம்னா, கண்டிப்பா இவன் இருந்தான்னா, தாராளமா நம்ம தைரியமா போலாம் கைஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, சார்ஜர் இருந்தா சார்ஜிங் போர்ட் இருக்குதா? எங்கேயாவது நம்ம போடணுமா? அப்படின்னு நெனச்சிட்டு இருப்போம். இவன் தான் ஒரு மொபைல வந்து 3 to 4 டைம்ஸ் சார்ஜ் பண்ற மாரி இருக்குல்ல. அதனால அர்ஜென்ட் யூஸ்க்கு நல்லாவே தாங்குறான். நல்லாவே இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இவன வெறும் மொபைலுக்கு மட்டுமே சார்ஜ் போட தேவையில்ல. மத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்ஸுக்கோ, இல்ல மைக்குக்கோ, இல்ல ஒரு ட்ரிம்மருக்கோ அந்த மாரி விஷயத்துக்கு வந்து ஏன்னா டைப் சி போர்ட் குடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் குடுத்துருக்கிறதுனால, நீங்க மத்ததுக்கும் சார்ஜ் பண்ணிக்க ஓகே கைஸ் பாசிட்டிவ் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நெகட்டிவ் பத்தி வருவோம். இவன் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மாரி நல்லா வெயிட்டாவே இருப்பான். பாக்கெட்ல வந்து ஹோல்ட் பண்ணிட்டு போனோம்னா, பாக்கெட் பிஞ்சு போயிருமோ! அப்படிங்கிற அளவுக்கு பண்ண வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லாவே வெயிட்டா இருப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்த அளவுக்கு இப்ப வந்து பேட்டரி பேக்கப் வந்து நிக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நல்லாவே நின்றுருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே படிப்படியா குறைஞ்சு வர்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுதுங்கிறத விட சார்ஜ் கம்மியாயிட்டு இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது இதுல. கைஸ் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இவன் 20,000 மில்லியன் பேட்டரிங்கிறதுனால, இவன் சார்ஜ் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 12 மணி நேரம் நீங்க சார்ஜ் போடணும். அப்பனா தான் அது ஃபுல்லே ஆகும். நீங்க பாதி ஃபுல் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஒரு டைம் சார்ஜ் போட்டு பண்ணலாம். ஆனா நம்ம அர்ஜென்ட் பர்ப்பஸ்க்கு வந்து எவ்வளோ டைம் சார்ஜ் போடுவோம், இல்ல மத்த மொபைலுக்கு ஏதாவது போடுவோம். ஒரு மொபைலுக்கு கூட போட மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்தா நான் போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து இது யூசேஜ் வந்து நம்ம ஃபுல் பண்ணி எடுத்துட்டு போனோம்னா தான் பெஸ்ட்டா இருக்கும். இல்லைன்னா காலம் வாரி விட்டுருவாங்க. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபர்ல வாங்குனேன். 1700 சம்திங் அந்த மாரி வாங்குனேன். இப்ப பார்த்தீங்கன்னா 32 வாட்ஸே வந்து 2000ல சேல் பண்றாங்க. 18 வாட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாங்கலாமா இல்லையா? அப்படின்னு நீங்க என்னைய கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாங்கலாம் கைஸ். ஏன்னா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் 3 பவர் பேங்க் வந்து வாங்கி புகஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டு Realme யூஸ் பண்ணேன். 1 இயர் வந்துச்சு, போயிடுச்சு. அடுத்தது வந்து Amronன்னு சொல்லி ஒரு பிராண்ட் வந்துச்சு. அது வாங்குனேன். அது ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணேன், போயிடுச்சு. இது பேரே சொல்லாத ஒரு பிராண்ட் அப்படிம்பாங்களே, அந்த மாரி ஒரு லோக்கல் ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணேன். அது 3 மாசத்துலயே அவுட்டு. ஆனா இவன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. நல்லா மாடு மாரி உழைக்கிறான். என்ன பேட்டரி பேக்கப் மட்டும் இப்போ கொஞ்சம் கம்மியா வர மாரி ஒரு ஃபீல் ஆகுது. மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா அத நீங்க சூஸ் பண்ணி வாங்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். ஓகே கைஸ், டே 16ல பார்ப்போம். பை கைஸ்.